ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லபடியாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஹவு டு ஹேண்டில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்றது நீ எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் பண்ணணுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்க. இதுதான் கொஸ்டின் பேப்பர். ஒரு எக்ஸாம்பிள்னா இதுதான் கொஸ்டின் பேப்பர். ஓகே, தப்பாக நினச்சிக்கிறீங்க நோட்டு. இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம வாங்குவோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய காடை நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கிறோம். ப்ரே பண்ணிவிட்டு நான் அப்படியே ரியாலிட்டியாக சொல்கிறேன். ப்ரே பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து ஒன்று லைன் வந்து 10 நிமிஷம் லைன் பை லைனாக ரீட் பண்ணுறேன். ஓகேவா? 10 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 1 மார்க். ஓகே, 2 மார்க். ஓகே, 3 மார்க். ஓகே, 5 மார்க். எல்லா கொஸ்டின் நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம படித்த கொஸ்டின் தான் வந்துடுது. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கார்டை திரும்ப ப்ரே பண்ணிவிட்டு பென் எடுக்கிறோம். பென் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் கை வைக்கிறோம். ஓகேவா? கொஸ்டினை நல்லா படிக்கிறேன். 1க்கு 3 முறை படிக்கிறேன். ஆன்சர் ஓகே ஆன்சர் ஓகே அப்படின்னு ஒன்று தான் எழுதுகிறோம். ஓகேவா? 1 அதோட ஆப்ஷன் டினா டின்னு எழுதி கரெக்டாக. ஸோ 2வது கொஸ்டின் அழகாக ரீட் பண்ணுறேன். ஸோ 1க்கு 2 முறை ரீட் பண்ணுறேன். ஆன்சர் 1க்கு 2 முறை ரீட் பண்ணுறேன். ஆன்சர் ஓகே 2. அதே போல் 15 1 மார்க். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாஸ்தி நேரம் தான். ஓகே, டைம் நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இப்படி எழுதுகிறோம். 1 மார்க் 15 கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறோம். 2 மார்க் எழுதலாமா, 3 மார்க் எழுதலாமா, 5 மார்க் எழுதலாமா? நம்ம சேஃப். ஓகே, சேஃப் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எது? 5 மார்க். நான் சேஃப் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இல்லை, நான் கொஸ்டின் பேட்டர்ன் படியே போகிறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எனக்கு ஓகே. சரி, ஓகே, 2 மார்க். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். ஓகே, மொத்தம் நமக்கு 9 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 6 கொஸ்டின் இருக்கும். ஸோ 5 கொஸ்டின் என்னென்ன எழுத போகிறோம் கம்பல்சரி டிசைட் பண்ணுறோம். ஸோ அந்த 5 கொஸ்டினை தெளிவாக நீட்டாக அழகாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுகிறோம். ஓகேவா? 16வது கொஸ்டின் எழுதுகிறோம். அது வந்து பார்த்தோன்னா அந்த கொஸ்டினோட ஹெட்டிங் ஓகேவா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிட்டு டாட் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீட்டாக ஓகே ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் ஏதாவது ஈக்குவேஷன் இருந்தால் ஈக்குவேஷன் எழுதுறீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது கேல்குலேஷன் ஏதாவது இருந்தால் அதோட எக்ஸாம்பிள் இருந்தால் ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதே போல் எழுதுறீங்க. ப்ராப்ளம் வந்து அழகாக நீட்டாக போட்டு அந்த பாக்ஸ்லாம் அழகாக போட்டுருங்க. ஸோ அது 3 மார்க் வரும். 3 மார்க்கில் நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் எழுத போகிறோம் அதேமாதிரி 6 கொஸ்டின். ஸோ அதில் 5 கொஸ்டின் டிசைட் பண்ணுறோம். பர்ஃபெக்டான கொஸ்டின். ஆன்சர் மைண்ட் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் தெளிவாக இருக்கும். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதே போல் 5 கொஸ்டின் எழுதுகிறோம். ஸோ அது என்னென்ன டெரிவேஷன், ஈக்குவேஷன், எக்ஸாம்பிள், அப்புறம் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே தெளிவாக போட்டு தெளிவாக இருக்கும். ஸோ இன்னொரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் எனக்கு ஒரு இடத்துல எழுதி இருக்கும்போது மறந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்த 1க்கு 2 முறை வச்சுப்பார். இல்லைனா அந்த இடத்த விட்டுடு, அடுத்து நீ போய்டு. ஓகேவா? ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து திரும்ப உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ வந்து எழுது. இப்போ ஓகேவா எல்லாரும்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ கொஸ்டின் பேட்டர்னை பார்க்கும்போது நமக்கு 15 1 மார்க். ஸோ இந்த 15 1 மார்க் நமக்கு எதனா அடிப்படையில் கேட்குறாங்கன்னா 80லேருந்து 88% டஃப்பாக கேட்டாலே ஓகேவா புக் பேக் 1 மார்க்ஸ் தான் 11 வருது. ஸோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். 1 மார்க்லேயே நம்ம தட்டி தூக்கிட்டு பற்றியா புக்கில் இருக்கிற தரவை படிச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே 15 லெசன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நல்லா தரவு பார்த்துக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டின் நல்லா தரவு படிச்சிருந்தோன்னா 60லேருந்து 70% வந்துடுது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம். சரி, ஓகே. இப்போது அண்ணே எனக்கு கெமிஸ்ட்ரி எதுவுமே படிக்கல, எனக்கு கெமிஸ்ட்ரியே வராது, நான் பாஸ் ஆகணும் போதும்னு நினைக்கிறவன் 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை தெளிவாக படிச்சுக்கோ. அதில் ஒரு 11 மார்க்கு நான் சொல்கிற லெசன். ஓகேவா? சாப்டரில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன். இதுலேருந்து ஒரு 5 மார்க், இதுலேருந்து ஒரு 5 மார்க். ஓகேவா? இதில் ஒரு 5 மார்க்கு, இதில் ஒரு 5 மார்க். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்லாம் ஒரு 3 மார்க் எடுத்துருவான். நான் 2 மார்க்னே வச்சுக்கிறேன். இதுலேருந்து ஒரு 2 மார்க்கில் ஒரு 3 மார்க் எடுத்துருவான். நான் ஒரு 2 மார்க்னே வச்சுக்கிறேன். இது ஒரு 7 மார்க்கு, இது ஒரு 7 மார்க்கு. இதில் வந்து ஒரு 14 மார்க் நமக்கு கிடைக்குது. இது ஒரு 11 மார்க். நம்ம எவ்வளோ மார்க் கடைசியாக எடுத்துட்டோம்? 25 மார்க்கு. நமக்கு ஆல்ரெடி 30 மார்க்ஸ் போடுவோம். நம்ம 55 மார்க்கை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறோம் 4 லெசன். ஓகே, ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம 3 மார்க்ஸ் சொன்ன கூட தான். ஓகேவா? இதே தான் புக் பேக் கொஸ்டின்ஸ். இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா எதுலேருந்து ப்ராப்ளம் அதிகமாக கேட்குறான்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா அது ஆர்கானிக்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா ஆர் டைப்பில் ஏபி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா 5th சாப்டரில் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 14th சாப்டரில் வந்து ஈக்குவேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஏபிசிடி டைப் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதை கேட்டுருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் தரவு பார்த்துக்கும். ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் சாப்டர்ஸை நல்லா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. 2 மார்க் 3 மார்க்கில் 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர், 11th சாப்டர், 13.
ஸோ இந்த 7 சாப்டர் இருக்கிற டாப்பர்ஸ் தான் இந்த 7 சாப்டர் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் பார்த்துக்கோ. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃப் வைக்கிறேன். ஓகே, ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோ. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக இதெல்லாம் நம்ம படிச்சிருக்குமா பாருங்கள். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்தியா, ஒரு 70க்கு ஒரு 55 ப்ளஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் அதை நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கொஸ்டினும் பிடிஎஃப் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. டெஃபினேஷன் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், யூசஸ் இருக்கும், லா இருக்கும், டிஃப்ரென்சஸ் இருக்கும், அப்புறம் டெரிவேஷன் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், லிமிடேஷன்ஸ் கொஸ்டின் பாரு, ஐபெக் நேம் கொஸ்டின் பாரு, ப்ராப்ளம் பாரு, நேமிங் ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருக்க நேமிங் ரியாக்ஷன் மட்டும் பாரு, மெக்கானிசம் பாரு, ஐடென்டிஃபை காம்பவுண்டை பாரு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் பாரு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீ பார்த்தனா இதில் இருக்கிற டைப்ஸை மட்டும் நீ பார்த்தாலே இதுலேருந்தே வந்து பார்த்தோன்னா ஒரு 20-30% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன், ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ நைட் அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுற, காலையில் மார்னிங் அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ ரிவிஷனை பண்ணிவிட்டு, ஏன்னா இது நமக்கு ஒரு மெயினான மேஜர் சப்ஜெக்ட் உள்ள இப்போ தான் போகிறோம். ஸோ இதில் நீ நல்லா எழுதுனா மட்டும்தான் அடுத்து வர ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே பயாலஜியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் தெளிவாக சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் ஒரு அவேர்னஸோட இந்த டைம் வரையும் படிக்கலாம் கூட இதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணும் பாஸ் ஆகிறதுக்கு அதே தேடு. ஸோ சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவன் என்னென்னலாம் பண்ணால் சென்டர் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்றத. ஸோ இதுக்கப்புறம் நீ ஃபோனை யூஸ் பண்ணனா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் நீ பார்த்துக்க வேண்டியதான். தேங்க்யூ.